வணக்கம் ஜெயன். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்திய போராட்டம் அது மிகப்பெரிய வன்முறையா மாறி கிட்டத்தட்ட 3000 பேர் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கவங்க உள்ள பூந்து மிகப்பெரிய லெவல்ல வன்முறையை முன்னெடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ்லாம் போயிட்டு இருக்க ஒரு பக்கம் இருக்கும்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஏஐ டூல் பயன்படுத்தி சில டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட் இது. ஏன்னா எல்லார் வீட்லையுமே இன்னைக்கு உங்களோட ஜென்சீஸ் மற்றும் ஜென் ஆல்ஃபாஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இங்க போகக்கூடிய எல்லாருமே அந்த நீட்டுக்காக போனாங்களா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய பேருக்கு அந்த நீட்டுக்கான அர்த்தமே என்ன அப்படின்னு தெரியாது. பாதி பேர் நிறைய பேர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது. ஓகே, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இல்லாட்டியும் பரவாயில்ல, என் சக மாணவனுக்காக நான் கூட போறேன், அது மட்டுமா? அதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்கு. இப்போ இந்த ப்ரொட்டஸ்டுக்கான ஃபிளாஷ் பாயிண்ட் எங்க? முதல்ல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எங்கே ஆரம்பிச்சு நம்ம குயிக்காக பார்த்தோம்னா, தலைமை நீதிபதி ஒரு கான்டெக்ட்ல காக்ரோச் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அபிஜித் தீக்பேன்னு சொல்லி அமெரிக்காவில் பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஒரு இந்திய இளைஞர், 30 வயது. இவர் ஒய் கான் த காக்ரோச்சஸ் கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டு உடனடியாக அது வைரலாக போய் பிறகு ஒரு 1.5 கோடி பேர் அதில் சேரக்கூடிய அளவுக்கு வருது. இப்போ இதில் கணிசமான பேர் பாகிஸ்தான்லேருந்து சேர்ந்தது, பங்களாதேஷ்லேருந்து சேர்ந்தது போன்ற நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செயற்கை முறையில் இந்த இதை ஆம்பிளிஃபை பண்ணியிருக்கிற ட்ரெண்டும் தெரியுது. இதை பற்றி நம்ம நேரடியாக பேசணும். நேற்று பிஜேபியோட எம்பி கங்கனா ரணாவத் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க, பியூக் இன்டியூசிங். இது கிட்டத்தட்ட ஒரு கொமட்டக்கூடிய வகையில் இவங்க பேசுகிறாங்க. என்னோட வாழ்க்கையிலேயே இவ்வளோ ஒரு கேவலமான பேச்சை ஒரே நேரத்தில் நான் பார்த்தது கிடையாது. ரொம்ப நீங்கள் காக்ரோச்னு உங்களை சொல்லிக்கிறதுல நீங்கள் காக்ரோச் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றதும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணிங்கன்னா பப்ளிக் உங்களை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு இதை கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஏஜ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா மில்லியன் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது என்ன ஒரு ஜென்ரேஷன் லெவலில் இதாகுதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அவங்க பயன்படுத்துகிறாங்க ஜென்ரேஷன் ஒரு கட்டர் மாதிரி இருக்குது அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல ரிச்சர்ட் டாக்கின்ஸ் எழுதின ஒரு புத்தகம். இந்த ஐடியா ஒரு ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அப்படின்றவர் அப்போ எழுதியிருந்தார், வைரஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்றது. இந்த வைரஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு யூனிட், அதாவது ஒரு சமூகம்னு வச்சுக்கோங்க, ஒரு கலாச்சாரம் அப்படின்றது ஒரு விஷயத்த அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி ஒரு வைரஸ் எப்படி கோடிக்கணக்கான வைரஸாக உருவெடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுதோ உடம்புல, அதே மாதிரி மைண்ட் வைரஸ் அப்படின்றது ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த மைண்ட் வைரஸ் அப்படின்றது ஒரு சிங்கிள் ரிமார்க்னால வரல. அதாவது தலைமை நீதிபதி அந்த வார்த்தையை சொன்னதுனால மட்டும் இது வரல. இதுக்கு பின்னாடி ஒரு ஃபீட்பேக் லூப் இருக்குது அப்படின்றதும், இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ரொட்டஸ்ட்ல அதாவது பார்க்க முடியாத அளவுக்கு, கேட்க முடியாத அளவுக்கு, சகிச்சிக்கவே முடியாத அளவுக்கு சில தரக்குறைவான கேவலமான கமெண்ட்ஸ்லாம் வர்றத, ஒரு ஸ்லர்ரை அந்த மாதிரி கேவலமாக பேசுறது, ஒரு மூமெண்ட் பேர் கொடுத்து அதற்கப்புறம் அதை தடுக்கக்கூடிய அந்த கிராக் டவுனை ஒரு மீமா உருவாக்கி, பிறகு ஒரு அவுட்ரேஜா ஒரு பெரிய வெடிச்சு அவன் பேசுறான், நான் பேசுறேன் இன்னொரு இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லி லட்சக்கணக்கான பேர் இதே மாதிரி கெட்ட வார்த்தைகள் கேவலமாக பயன்படுத்தி ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்காக உருவாக்குறது, அதன் பிறகு அடுத்த பிளாட்ஃபார்முக்கு மூவ் ஆகுறது. இந்த ரிப்போர்ட்டை தான் இந்த மாதிரியான ஒரு டேர்மை தான் மைண்ட் வைரஸ் அப்படின்னு சொல்லி அவர் அப்பவே எழுதியிருந்தாரு. அதுதான் இப்போ ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இதோடைய ட்ரெண்ட் என்ன? இப்போ இந்த சிஜேபி அப்படின்றது நம்ம ஒரு டெக்ஸ்ட் புக் கேஸாக பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தி இவங்க ஒரு ஒருங்கிணைப்பை பண்றாங்க. இந்த வார்த்தையை டக்குன்னு அட்ராக்ட் பண்ணி நானும் காக்ரோச்னு சொல்லி இந்த சின்ன பசங்க எல்லாருமே அதை சொல்லக்கூடியது வருது. பட் எல்லாருக்கும் அதோடைய அர்த்தம் புரியுதா? கிடையாது. பட் எல்லாருக்கும் ஒரு லெவல் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. அந்த யங் பிளட் உள்ள போறாங்க. 2016 அமெரிக்காவில் நாஸ்டி உமன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இதே மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சதை நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு இந்த அப்யூசர்ஸ் உள்ள கொண்டு வர்றது ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு நல்லா தெரியும். இதுக்கு பின்னாடி இருந்து இயங்குறவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க ஒரு ப்ரொட்டஸ்ட்ல பதாகையை மட்டும் கை கொடுத்துட்டு கவர்மெண்ட் டவுன் இல்லை அரசாங்கம் வெளியேறணும் அப்படின்னு நீங்க நியாயமா சரியான சொற்களை பயன்படுத்தி நீங்க போராட்டம் நடத்துனீங்கன்னா அதுக்கு ட்ராக்ஷன் கிடைக்காது, அதுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்காது. ஸோ என்ன பண்ணணும்? நிறைய ஜோக்ஸை உருவாக்குறாங்க.
நிறைய இளைஞர்கள் உள்ள போறாங்க. இதை நம்ம சீரியஸாக அனலைஸ் பண்ணிட்டு சொல்றோம். ஃபர்ஸ்ட் 2 நாள் அந்த ப்ரொடெஸ்ட் போது பாத்தீங்கன்னா டெல்லி போலீஸ்ட்ட நாங்கள் அடி வாங்க போறோம், டெல்லி போலீஸ்ட்ட அடி வாங்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆக்ஷனையே ஒரு நகைச்சுவை மீமா மாத்தி அது ஒரு இடத்துல ட்ரெண்ட் ஆகுது. அப்போ கிராக் டவுன் அப்படின்றது இவங்க எதிர்பார்த்து தான் போறாங்க. அந்த அடி வாங்குறதையும் வீடியோ எடுத்து அங்கே பாப்புலர் ஆகணும்னு போறாங்க அப்படின்றது ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதன் பிறகு இந்த அபியூசர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இளம் பெண்கள் அதிகமாக பயன்படுத்தினாங்க. அந்த வீடியோஸ் தான் கோடிக்கணக்கான வியூஸ் வந்து வைரல் ஆச்சு. ஸோ இதை பண்ணும் பொழுது கிளியர் கட்டா ஒரு ரேஜ் பெயிட், அதாவது இந்த ரேஜ் பெயிட் அப்படின்றத ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் வந்து 2025 வேர்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2025 வேர்ட் ஆஃப் த இங்கிலீஷ் வார்த்தையா என்ன வார்த்தை உருவாக்கப்படுது, இங்க அவார்ட் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ரேஜ் பெயிட். ரேஜ்னா என்ன? கொதிப்பு. ஸோ ஒரு சமூகத்தை கொதிக்க வைக்கிறதுக்கான பெயிட், ஒரு தூண்டில் போடுறது தான் இந்த மீம்ஸ். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2025 தான் ரேஜ் பெயிட் அப்படின்ற வார்த்தையே உலகத்துல எல்லாருமே சர்வசாதாரணமா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு பாப்புலரான வேர்டா 2025 அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த போராட்டத்துல இந்த அபியூஸ் பண்றது, இந்த தரக்குறைவா பேசுறது, அந்த போலீஸ் ஆக்ஷனை நக்கல் நையாண்டி பண்றது, போலீஸார கேவலமா பேசுறது, இராணுவத்தை கேவலமா பேசுறது, பிரதமருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய உடல்ல ஆரம்பிச்சு அவருடைய பேச்சு வரைக்கும் எல்லாத்தையும் கேவலப்படுத்துறதுக்கான ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஜ் பெயிட் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, இப்போ இந்த அபியூஸ் இந்த அளவுக்கு கேவலமா பேசுறது ஒரு கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியா எப்படி ஹிட் ஆகுது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ மென்டர் மதன் அப்படின்னு சொல்லி என்னோட பக்கத்தை அப்படியே முகநூல் பக்கத்தை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி அதில் வந்து நம்மளுடைய அன்பர்களே நம்மளை ஃபாலோ பண்ண முடியுங்களே ஒரு 4500 பேர் உண்மையை நம்பி அங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மெசேஜ் வருது, நாங்கள் உங்களுக்கு ட்ரேடிங் லெசன்ஸ் கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நூற்றுக்கணக்கான பேர் நமக்கு இமெயில் அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான இடத்துல மெட்டா நிறுவனம் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. அந்த ரிப்போர்ட் பண்ணோம், அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. சில பேர் பணம் மோசடியில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்பயுமே எடுக்கல. இந்த கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப்ல ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ல உங்களுக்கு வந்து உங்களை அந்த வீடியோ ஓப்பன் பண்றதுக்கு தூண்டுற மாதிரியான ஒரு தம்ப்நெயிலை எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் வைப்பாங்க. இது வந்து அந்த மாதிரியான பெயிட் கிடையாது. இது வந்து டோட்டலா வேற. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை ப்ராமிஸ் பண்ணி அதை வந்து அண்டர் டெலிவர் பண்றது கிளிக் பெயிட். நீங்க போய் அதை கிளிக் பண்ணுவீங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இது எம்எல்ஏ ராஜினாமா அப்படின்னு போடுவாங்க. தமிழ்நாட்டில் யாரோ ரிசைன் பண்ணிட்டாங்க போல் இருக்கு, மீண்டும் ஏதோ ஆட்சி மாற்றம் வருதா அப்படின்னு போயிட்டு எல்லாரும் போய் பார்ப்பாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஏதாவது எம்எல்ஏ ரிசைன் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி தலைப்புச் செய்திகள்லாம் நியூஸ் பேப்பர்ல அந்த டீ கடையிலேயே பார்த்துருப்பீங்க. ஆனால் இது நம்ம பேசக்கூடிய விஷயம் அப்படின்றது வேற. இந்த ரேஜ் பெயிட் அப்படின்றது அதோடைய டிசைனே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஒரு காயப்படுத்துறதுக்கான ஒரு டூல். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ கிளிக் பெயிட்ல பார்த்தீங்கன்னா அர்த்தம்லாம் பெருசாக இருக்காது, பர்பஸ் இருக்காது. இங்கே பர்பஸ் இருக்கு, இன்டென்ஷன் வந்து உங்களை காயப்படுத்தணும். ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற பிளாட்ஃபார்ம்ஸு கண்டென்ட்டோட குவாலிட்டிக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கறது கிடையாது. கண்டென்ட் எந்த அளவுக்கு வைரலாக போகுது, எவ்வளோ எமோஷனலாக போகுது, எவ்வளோ அட்டென்ஷன் கிடைக்குது அப்படின்றது. ஸோ ஒரு பெண் ஒரு தரக்குறைவா ஒரு சின்ன பையன் இந்திய இராணுவத்தை ரொம்ப கேவலமான வார்த்தைகளில் போட்டிருந்தா அதை நம்ம இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லேயும் போட்டிருந்தோம் இந்த மாதிரி பேசுறது தவறு அப்படின்ட்டு. அந்த ஒரு ரீல் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஜில் ஒரு 4 லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க. நம்ம செய்திகளாக கொடுக்கக்கூடிய அந்த ரீல்ஸ் எல்லாம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 60,000 தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ரியாக்ஷனை தூண்டி விடும்போது, உங்களோட எமோஷனை காயப்படுத்தும் போது அந்த இடத்துல நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அது அந்த எமோஷன்ஸ் உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கலாம், இல்லை உங்க குறிப்பிட்ட தலைவரை திட்டாங்க, இல்லை உங்களுடைய ஃபேவரட்டான உங்களுடைய இராணுவத்தை யாராவது பேசிட்டாங்கன்னா உங்களுக்கு நீங்க காயமும் படலாம். அல்டிமேட்டா இந்த ரேக் பெயிட் அப்படின்றது இதை குறிப்பிட்டு அவங்க பண்றது. உங்க உணர்ச்சிகளை தூண்டி விடும் போது நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க. அந்த ரியாக்ஷன் அதிகமாக வியூஸ் அதிகமாகும். அதுக்கு தான் இந்த மெட்டா நிறுவனம் காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கதான் அவங்களுக்கு விளம்பரத்துக்கான காசு வருது. இப்போ ஸ்டான்ஃபோர்டோடைய கம்யூனிகேஷன் ஸ்காலர் ஏஞ்சலி கிறிஸ்டின் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஜ் பெயிட்
அப்படின்றது த நெகட்டிவ் வெஞ்சன்ஃபுல் கசின் ஆஃப் கிளிக் பைட். இந்த கிளிக் பைட்ல ஒண்ணுமே கிடையாது. நீங்க பார்த்துச்சா என்ன ஏதோ போட்டிருந்தாங்க சுவாரஸ்யமா இருக்குன்னு போன வெளில வந்துடுவீங்க நீங்க. ஆனா இந்த ரேஜ் பைட் அப்படின்றது இதை விட ரொம்ப நெகட்டிவான வெஞ்சன்ஃபுல் கசின் அப்படின்றாங்க அவங்க. லிட்ரலா இந்த வஞ்சத்தை அதிகமா வச்சுட்டு இருக்கக்கூடிய சகோதரன் தான் இந்த ரேஜ் பைட் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல மோஸ்ட் ஆட் ரெவென்யூ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் ஃபண்ட் மாடல்ஸ்ல ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்க திட்டுறனாலும் சரி, அங்கே என்கேஜ்மெண்ட் நீங்க பாசிட்டிவா போட்டாலும் சரி, நெகட்டிவா போட்டாலும் சரி, அதை மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நான் உணர்ச்சியை தூண்டி ஒருத்தனை காயப்படுற மாதிரி பீப் போட்டு கேவலமான வார்த்தைகள்ல நான் பேசுகிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னுடைய பேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், என்னோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த குறிப்பிட்ட சிஜேபியோட ப்ரொட்டஸ்ட்ல இவங்க இறக்கி விட்ட இன்ஃப்ளூயன்சஸோடைய ஃபாலோவிங் இந்த போராட்டத்துக்கு முன் பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ப்ரூவன் இதை நானே பார்த்தேன். ஒரு 5000-10,000 ஃபாலோவர்ஸ் இருந்த ஒரு பெண்ணோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு இப்போ 4 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. அந்த மும்பையில போயிட்டு இருந்த பஸ்ஸை தடுத்து நிறுத்தின ஒரு பெண், அவங்க ஜென்சியே கிடையாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஒரு மாடல், இன்ஸ்டாகிராம்ல ஒரு கமர்ஷியல் மாடலா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போட்டோ வைரல் ஆகி ஒரே நாள்ல 5 லட்சம் வியூஸ். ஃபாலோவர்ஸ் பிரதமரை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, பிரதமரை அபியூஸ் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கு கோடிக்கணக்கான வியூஸ், லட்சக்கணக்கான வியூஸ். ஸோ இது எல்லாமே தங்களுடைய ஃபாலோவர் கவுண்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு மீடியம். இன்ஸ்டா அப்படின்றது குப்பை மற்றும் ஒரு கேவலத்தோடைய கூடாரமா இந்த நிறுவனங்கள் மாற்றி வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க பாசிட்டிவா அதுல போட்டீங்கன்னா எதுவும் போறது கிடையாது. உணர்ச்சியை தூண்டி விடணும். இப்போ நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா அப்படின்னு கேட்டால் நீங்க தலையை பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனா உங்களை வந்து யாராவது வசைப்பாட்டினாங்க, கெட்ட வார்த்தையில பேசினாங்கன்னா நீங்க கொதிச்சு போவீங்க, ஒரு உடனே ரியாக்ட் பண்ணுவீங்க. எக்ஸாக்டா இப்ப இன்ஸ்டாகிராம்ல அதான் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க பண்ண விஷயம் அதுதான். இப்போ கெட்டிங் அபியூஸ்ட், இப்ப ரொம்ப முக்கியமா அவங்களோட எக்ஸ்பர்ட்டோட கமெண்ட்டை படிங்க. கம்யூனிகேஷன், இட் டசன்ட் ரியலி மேட்டர் வெதர் த என்கேஜ்மெண்ட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆஸ் லாங் as the users watch. அங்க பாசிட்டிவா பேசுறாங்களா நெகட்டிவா பேசுறாங்களா விஷயமே கிடையாது. நீங்க போடுற கமெண்ட்ல விஷயமே கிடையாது. நீங்க பாக்குறீங்களா அவங்களுக்கு காசு. இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஜ் பைட்டோடைய கூடவே இவங்க யூஸ் பண்ணது ஆரா ஃபார்மிங் அப்படின்ற டெக்னிக். இந்த ஆரா ஃபார்மிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்சி ஜென்ரேஷன் அப்படின்றது எஃபர்ட்லெஸ்ஸாக கூலாக இருக்கணும், ஒரு டிஃபியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நான் சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நார்மலாக பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. டக்குன்னு ஒரு செல்ஃபி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படின்னு கை வைக்கிறது, இப்படின்னு கை வைக்கிறது, அதாவது நான் கூல், நான் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குன்னு காமிக்கிறதுக்கு சில பாடி லாங்குவேஜ் அவங்க பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஆரா ஃபார்மிங். ஸோ இந்த இடத்துல கேமரா முன்னாடி வரும்போது ஒரு கன்ஃபரன்டேஷனோ, ஒரு போலீஸ்கிட்ட தானாக போய் ஏற்று நிற்கிறது என்ன அப்படின்ட்டு இப்படி சைடில் ஒரு சின்ன ரீல்ஸ் எடுத்து போடுறது, இல்லை போலீஸ் கிட்ட வந்து போயிட்டு ஒரு அசிங்கமான ஒரு அசைவை காமிக்கிறது விரல்ல, அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு கேமரா வச்சுட்டு எடுக்கிறது. ஸோ இந்த ஆரா ஃபார்மிங் தான் இவங்க பார்க்குறாங்க. போலீஸ் கிட்ட போய் மல்லு கட்டி நிற்கிறது, போலீஸோடைய காலரை பிடிக்கிறது, போலீஸ் கிட்ட சண்டைக்கு போறது, இல்லை போலீஸை அசிங்கமான சைகைகள் காமிக்கிறது. இது எல்லாமே டெலிபரேட்டா இவங்க பண்ணக்கூடியது. ஏன்னா இந்த ஆரா ஃபார்மிங் அப்படின்றது சூப்பரா எஃபெக்டிவா ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃபேஸ்புக்லையும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்லையும். மலையில இருந்து குதிக்கிற மாதிரி அப்படி போய் நின்று வீடியோ எடுத்து போடுறது, ரீல்ஸ் எடுத்து போடுறது, ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் அப்படி தாண்டி வர்றது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீல் பார்க்கக்கூடியவங்கள ஒரு டென்ஷன்ல கொண்டு வந்து விடும். அவங்கள ஒரு ஆரா கிரியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மெத்தடு தான் இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைண்ட் வைரஸோடைய இது ஸ்ப்ரெட் எப்படி ஆகுது, எப்படி இவங்க பண்றாங்க, இந்த வைரஸ் என்னன்றதை பார்த்துட்டோம். ஸ்ப்ரெட் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ட்ரிகர் வேணும். இந்த ட்ரிகர் அப்படின்றது ஒரு திரைப்பட நடிகரை இப்போ ஃபர்ஸ்ட் டே லான்ச் ஆகும்போது 100 கோடி வசூல் பண்ணுச்சு, இந்த மாதிரி இடத்துல எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் ட்ரிகர் ஆகலாம், இல்லை இந்த சிஜேபி மாதிரியான ஒரு ப்ரொட்டஸ்ட்ல வந்து ட்ரிகர் ஆகலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பிளிஃபிகேஷன். இந்த என்கேஜ்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ, ஒரு ரீல் எடுத்து நான் போடுறேன் பாருங்க இந்த பையன் இப்படி பேசியிருக்கான் அப்படின்ட்டு, அது அந்த பையனுக்கு வந்து பப்ளிசிட்டி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ரீல்ஸை எடுத்து கட் பண்ணி வாட்ஸ்அப்பில், ஸ்டேட்டஸில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், எக்ஸலன்னு சொல்லி போடும்போது அதுக்கு உண்டான ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்றது கிடைச்சிருது. இப்போ ஆம்பிளிகேஷன் முடிஞ்ச பிறகு இதாவது ரெப்ளிகேஷன் ஃபேஸ் வருது. ரெப்ளிகேஷன் என்னன்னா, ஒருத்தன் வந்து போய் போலீஸ் அசிங்கமா திட்டி ரீல் போட்டானா இன்னொருத்தன் அதை விட மோசமா போட்டு ரீல் போட வேண்டியது. போட்டி போட்டு
ஒரே மாதிரியான நிகழ்வுகள். சிஜேபியோடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. இதை மட்டும் அரசாங்கம் கரெக்டாக அனலைஸ் பண்ணாங்கன்னா ஃபியூச்சரில் இது மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது ஈஸியாக தடுக்கலாம். ரெப்ளிகேஷன் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டைசேஷன். ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும்? கடைசியாக எனக்கு வந்து காசு வரணும். ஸோ இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய இந்த நான் ப்ரொடக்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டர் ஃபண்டு ஆட் ரெவன்யூ மாடலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆட் ரெவன்யூ மாடலில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போய் பார்க்குறீங்களோ, பேப்பர் வியூ கான்செப்ட் இருக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு வருமானம் வரும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன். ஸோ இந்த மாதிரி பிஹேவியரை முதல்ல ஏதோ ஒரு இன்சிடென்ட் ட்ரிகர் ஆகுது. நீட்டு, சிஜேபி, ஜல்லிக்கட்டு, ஏதாவது ஒரு இடத்துல ட்ரிகர் ஆகுது. அடுத்தது வந்து அது ஆம்பிளிஃபை ஆகுது. ஒரு சில பேர் பண்ணக்கூடிய ரீல் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் கிட்ட போய் சேருது. திட்டுறாங்க, இப்போ ஆதரவு கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அது விஷயமே கிடையாது. நீங்கள் தப்புன்னு சொன்னாலும் சரி, சரின்னு சொன்னாலும் ரீச் கிடைக்கிது. மூணாவது ரெப்ளிகேஷன். அதே மாதிரி நூற்றுக்கணக்கான இன்ஃப்ளூயன்சஸ் இதை பார்த்து ரெப்ளிகேட் பண்ண வேண்டியது. நாலாவது பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன், இதில் வரக்கூடிய வருமானம். அஞ்சாவது மிக மிக முக்கியமானது நார்மலைசேஷன். இந்த நார்மலைசேஷனில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த முறை ஒரு போராட்டம் இந்த மாதிரி ஏதாவது வரும்போது இதை விட கொஞ்சம் கம்மியாக திட்டினாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உங்கள் மனசே ஏற்றுக்கும், அரசாங்கமும் ஏற்றுக்கும். போன தடவைக்கு பரவாயில்ல பசங்க நல்லா தான் இது பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு கம்மியாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கிளியர் கட்டாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 ட்ரெஜெக்டரி நமக்கு வந்து தெரியுது. ஃபஸ்ட்டு இதை வந்து இவங்க கோர் ஆர்கனைசேஷன்ஸ் நாங்கள் வந்து ரெஸ்ட் பண்ணுறோம், ரீகுரூப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா கூட இதை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணிட்டாங்க. தெரிந்தோ தெரியாமலோ அரசாங்கத்தோடைய எஃபெக்டிவான 2 துறைகள், ஒன்று வந்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங், இன்னொன்று வந்து ஐடி துறை. செவிடங்காதல சங்கோதன மாதிரி மோகன்தாஸ் பை அவர்கள் ஆரம்பித்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே இந்த இதில் எங்கே நம்ம தப்பு பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. பட் இன்னி வரைக்கும் அவங்க அதை மாற்றிக்கல. ஸோ இது இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்டை எங்கே வேணாலும் அவங்க குயிக்காக ரெப்ளிகேட் பண்ண முடியும். டெல்லியில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்தது மேபி மும்பை, சென்னை போன்ற இடங்கள்லையும் இதற்கான வாய்ப்புகள் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இது பர்ன் அவுட் ஆகி டைல்யூட் ஆகும். கண்டிப்பாக இதுவும் நடக்கும். இது எழுதி வச்சுங்க. ஒரு வருஷத்தில் இதே மாதிரி மீண்டும் மீண்டும் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா பொதுமக்கள் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சலிப்பும் வெறுப்பும் வர ஆரம்பிக்கும். அது பிறகு பார்த்தீங்கன்னா இது ஒரு அவுட்ரேஜ் எக்கனாமியாக மாறுறதுக்கான ஒரு டேஞ்சர் இருக்குது. அவுட்ரேஜ் எக்கனாமின்னா என்னென்னா, தொட்டதுக்கெல்லாம் இந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட்டு சடனாக ஒரு 50 பேர் தெருவுக்கு வந்து ரீல்ஸ் போட்டு அதை நூற்றுக்கணக்கான பேர் ஆன்லைனில் வச்சு இருக்கிற பொழப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம டோட்டலாக இதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 10 நாளில் நம்மளுடைய புத்தகம் ரிலீஸ் ஆக போகுது, நம்ம டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் என்னுடைய கணிசமான நேரம் என்னுடைய உடல்நிலையை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இதை அனலைஸ் பண்ணுறது தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு நிறுவனம் இங்கே வந்து ஸ்டேபிளாக பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரேசில் எடுத்தீங்க அப்படின்னா, பிரேசில்ல என்ன ஃபுட்பால், அழகான பீச்சஸ், ரியோ டி ஜெனீரோ நகரம். பிரேசிலோட உண்மை முகம் என்ன? ட்ரக்ஸு. நீங்கள் சேஃபாக போயிட்டு வெளில வர முடியாது, வெளில போயிட்டு திரும்ப வர முடியாது. இருக்கிறதுலேயே அதிகமான திருட்டு அங்கே தான் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி வராது. ஸோ அந்த பிராண்டிங் இந்தியாவோடது மாறுறதுக்கான ஒரு அபாயகரமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இந்த சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணாமல் இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா எம்ஐபி நம்மளுடைய எம்இஏ வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவசரமாக ஒரு ஃபேக்ட் செக்கிங்கை வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. டூ லிட்டில் டூ லேட். இதற்கு சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் இதற்கான சொல்யூஷன் வரும். இந்த காணொலியை தயவு செய்து ஜென்சிகிட்ட கொண்டு போய் சேருங்க, ஜென் ஆல்ஃபாட்டையும் கொண்டு போய் சேருங்க. ஏன்னா நான் பேசிகிட்டு இருக்கிறது பெரியவர்கள் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் பத்தாது. என்ன கான்செப்டில் இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்தால் தான் நம்ம சமூக கடமையை நம்ம சரியாக செய்கிறோம் அப்படின்ற அர்த்தம் வரும். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.